வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ் நாலேஜ் ஹப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ரெகுலராக நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஷார்ட்ஸையே ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் வந்துட்டு நம்ம ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோன்றதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது வீடியோ படம் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இப்போ மற்றவங்க எல்லாருமே ஷார்ட்ஸ் போடுறாங்க, காமெடி வீடியோஸ், டிவோஷனல் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்கும் ஷார்ட்ஸ் இருக்கும், நல்ல நல்ல ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போயிருக்கும். அந்த ஷார்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ரீமிக்ஸ்ன்ற பட்டன் அதில் எனேபிள் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரீமிக்ஸை யூஸ் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொலாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பட்டன் ரீமிக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து ஒயிட் கலரில் எனேபிளில் இருந்ததுன்னா நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணலாம். இல்லை அது வந்து எனேபிள் இல்லைன்னா நீங்கள் பண்ண முடியாது. இப்போ எல்லா ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு கீழே லாஸ்ட் பட்டன் இருக்கும். அதில் வந்து அந்த ஒயிட் கலரில் ஷோ ஆகும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் வரும். யூஸ் சவுண்டுன்னு வரும், இன்னொன்று கொலாப்னு வரும், க்ரீன் ஸ்க்ரீன்னு வரும், அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதில் காட்டும். அதில் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 15 செகண்டுக்கு அந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு 15 செகண்ட் உள்ள இது மட்டும் உங்களுக்கு காட்டும். அந்த 15 செகண்டை மட்டுமே நீங்கள் ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறதா இருந்தால் அப்படியே டன் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போகும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து உங்கள் ஃபேஸை வந்துட்டு அதில் ஃபேஸ் வரா மாதிரி அதில் சைஸ் சின்னதாக்கி சைடில் லெஃப்ட் சைட்லேயோ ரொம்ப சின்னதாகக்கூடாது, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல உங்கள் ஃபேஸ் வச்சு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணணும். நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து யூடியூப் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள். யூடியூபே இது வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. அந்த உங்கள் ஃபேஸ் அதில் காட்டணும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு இப்படி கண்ணு சிமிட்டுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கொடுக்குறது. அவங்க வந்து ஒரு காமெடி வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் இது வீடியோ அலோவ் பண்ணும். ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான். ஃபுல்லாக நீங்கள் வீடியோ அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஓன்லி ஷார்ட்ஸுக்கு மட்டும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வந்து திருப்பி நீங்கள் இந்த ஷார்ட்ஸை யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஸும் அதிகமாக வருவாங்க, வியூஸும் நல்லா போகும். உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 10 மில்லியன் வியூஸ் வேணும். கண்டிப்பாக 10 மில்லியன் வியூஸ் வேணும். 10 மில்லியன் வியூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிடும். இது கண்டிப்பாக இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீயூஸ்டு கண்டென்ட் வரக்கூடாது. அதுக்கு உங்களோட வாய்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். உங்களோட ரியாக்ஷன் நல்லா யூடியூப் மானிட்டேஷன் பண்ணும்போது அது அனலைஸ் பண்ணும். அதில் வந்து உங்களோட ஃபேஸ் எல்லாமே கிளியராக தெரியணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகும். இல்லைனா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடும் யூடியூப். அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை ஒரு பக்கத்தில் ஏதோ மேலேயோ ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ கீழேயோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு இடத்துல கரெக்டாக ரெகுலராக ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துலேயே அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆகும் உங்களுக்கு வீடியோ இதாகும். அது ஃபுல்லாக வீடியோ ஓடி முடிஞ்சது கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அதில் வந்துடும். திருப்பி அதில் மேலே சைடில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருந்ததுனால ஒரு சிம்பிள் வைங்க உங்கள் சேனலுக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸுக்குள்ளே ஹேஷ்டேக்ஸு ஹெட்டிங் போட்டு நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணும்போதுட்டு உங்கள் ஃபேஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்ட் கொடுத்து லாஸ்ட்டில் அந்த எல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனை காட்டும். அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இப்போ புதுசாக யூடியூப்லேருந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஆப்ஸு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இன்ஷாட்டு, கேப்கட்டு, இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம். அதாவது அதில் வந்துட்டு 9:16 அந்த ஷார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு வேறு ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று ஆட் பண்ணி அதில் நீங்கள் எந்த ஃபில்ட்ரு பண்ணுறது, அதில் என்ன மாதிரியாக பிரைட் பண்ணுறது, நிறைய உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் அதில் பண்ண முடியும், ஸ்பீடு எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபேஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு ரியாக்ஷன் வீடியோ கீழே வச்சு அதில் ஆட் பண்ணிவிட்டு
பிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே அந்த வீடியோ ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த வீடியோ ரெகுலராக வரா மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இமேஜ் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ ஒன்று சின்னதாக ஒரு வீடியோ வச்சுக்கோங்க, ரியாக்ஷன் வீடியோ. மேலே வந்துட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற ஷார்ட்டில் உள்ளதை வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஒரு வீடியோ ரெடி ஆகிடும், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி ஆகிடும் உங்களுக்கு 60 செகண்ட்க்கு. அது பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதுக்கும் வந்துட்டு யூடியூப் மானிட்டேஷன் எலிஜிபிள் உண்டு. சரிங்களா? இது மாதிரியே நீங்கள் பண்ணலாம். பட் உங்களோட உழைப்பு வந்து அதில் இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே வராது. அதனால் உங்களோட உழைப்பு சின்னதாக இருந்தால் யூடியூப் வந்து அதை பார்க்கும்போது நீங்கள் வெறும் உங்களால் வீடியோ பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் நீங்கள் ஈஸியாக பண்ணிவிட்டு மானிட்டேஷனுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஷார்ட்ஸ் உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 1000 மேலே தான் உங்களுக்கு வியூஸ் வரும் கண்டிப்பாக ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு 90 டேஸ் தான் லிமிட். உங்களுக்கு 90 டேஸ்க்குள்ளே அந்த 10 மில்லியன் வியூஸ் வரணும். அதுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக வியூஸ் வந்து. ஷார்ட்ஸ் நீங்கள் ரெகுலரான போடும், ஒரு நாளைக்கு 2-3 ஷார்ட்ஸு, 4 ஷார்ட்ஸு, 5 ஷார்ட்ஸு, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் போடும்போதுட்டு உங்களுக்கு நல்ல வியூஸ் வரும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக மானிட்டேஷன் பண்ண முடியுமோ, சப்ஸ்கிரைபரும் அது மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்ல சேனலும் நல்ல க்ரோத்து, ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் ஆகும் உங்களுக்கு. அது மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஷார்ட்ஸ் நல்லா போட்டு நீங்கள் மானிட்டேஷன் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம். நீங்கள் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை பற்றி வேறு என்ன டீட்டெயில் வேணுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். நீங்கள் உங்கள் சேனலையும் சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகும். இதில் என்ன டவுட் இருக்கோ, க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்றதை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்ததுன்னு அதை நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இது ஓகேவா, இல்லை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா தான் நான் இது பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரெகுலராக இது நாலேஜ் யூடியூப்பு, அது இல்லாமல் மற்ற சாட் ஜிபிடி, மற்ற ஆப்பு, ஏஐ ஜெமினி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள எஜுகேஷன் வீடியோஸ் தான் இந்த இதில் போடுறேன் இந்த சேனலில். அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாகவும் உள்ள வீடியோவும் போடுவேன், யூடியூப் உள்ள வீடியோவும் போடுவேன். ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள். பட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூடியூப் மட்டுமே இதில் போட மாட்டேன், மற்ற எல்லாமே போடுவேன். யூடியூப்பும் போடுவேன், மற்ற இதுவும் போடுவேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது உள்ளது எல்லா வீடியோவும் இதில் வரும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். பை.